Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala Sayyidil Mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala: Wa ya Adam uskun anta wa zawjukal jannata fakula min haythu shi'tuma wa la taqraba hadhihi ash-shajarata fatakuna min adh-dhalimin. فوسوس لهما الشيطان ليبدي لهما ما وري عنهما من سوآتهما وقال ما نهاكما ربكما عن هذه الشجرة إلا أن تكونا ملكين أو تكونا من الخالدين وقاسمهما إني لكما لمن الناصحين. سورة الأعراف 19, 20, 21 ஆயத்துக்கள். இதில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah, யா ஆதம் நீங்கள் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள். ஃபகுலா மின் ஹைஸு ஷிஅ்துமா, நீங்கள் விரும்புகிற மாதிரி விரும்பின விதத்தில் சாப்பிடுங்கள். ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூன மினல் ஸாலிமீன், இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள், அதாவது அதனுடைய பழத்தை சாப்பிடாதீர்கள். அவ்வாறு சாப்பிட்டால் நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். இதில் அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொர்க்கத்தில் வேண்டிய பழங்களை சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுத்தான், ஒரு மரத்தை தவிர. அது எந்த மரன்ற விஷயத்தில் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்குது, தஃப்சீரில் வந்தது. அதில் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு தடுக்கப்பட்ட மரம் இருக்குது, அது கோதுமை என்றும் வந்திருக்குது. அப்போ அவங்க சொர்க்கத்தில் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்த்து ஷைத்தான் பொறாமைப்பட்டான். இவங்களை ஊசலாட்டங்களை உண்டாக்கி வஸ்வசாக்களை உண்டாக்கி அவங்கள ஏமாத்துறதுக்கு அவங்களுக்குள்ள இந்த அந்தஸ்து இன்பங்கள் கண்ணியமத்தை எப்படியாவது பறிக்க முயற்சி செஞ்சான், ஏமாற்றினான். அப்போ அவன் சொன்னான், ஃபவஸ்வஸ லஹுமா ஷைத்தான், ஷைத்தான் அவன் இரண்டு பேருக்கு மூசலாட்டத்தை உண்டாக்கினான். லியுப்திய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் சவ்ஆத்திஹிமா, அவர்களுடைய மர்மஸ்தானங்களிலிருந்து எந்த ஒன்று மறைக்கப்பட்டதோ அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக வேண்டி. அவன் சொன்னான், வகால மா நஹாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரா, உங்களுடைய ரப்பு இதை தடுத்ததெல்லாம் இல்லா அன் தக்கூனா மலக்கைன், இந்த மரத்தை சாப்பிடவான்னு சொன்னதுன்னா இதை நீங்கள் சாப்பிடுவீங்கள் என்றால் நீங்கள் மலக்குமார்களாக மாறிவிடுவீர்கள். அது தக்கூனா மினல் ஹாலிதீன், அல்லது நிரந்தரமாக மௌத்தாகாமல் நிரந்தரமாக உயிர் வாழ்வீர்கள் என்பதனால தான் உங்கள் ரப்பு உங்களுக்கு இதை சாப்பிடாமல் தடுத்திருக்கிறான் என்று ஏமாத்தினான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா ஆதம் ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல்தி வ முல்கின் லா யபுலா, யா ஆதம் உங்களுக்கு நிரந்தரமாக உயிர் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆட்சி கிடைக்கக்கூடிய ஒரு மரத்தை நான் அறிவித்து தரட்டுமா என்று கேட்டான். அதுக்கு பிறகு அந்த மரத்தை தான் காட்டி கொடுத்தான். அப்போ நீங்கள் மலக்குமார்களாக இருப்பீர்கள். ஃபவஸ்வஸ லஹுமா ஷைத்தான், அப்போ நீங்கள் மலக்குமார்களாக ஆகுவீங்க என்றதுக்காக வேண்டித்தான், அல்லது நிரந்தரமாக வாழ்வீர்கள் என்பதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு இவ்வாறு அல்லாஹு தஆலா தடுத்திருக்கிற அந்த ஷைத்தான் ஊசலாட்டத்தை போட்டான். அது மட்டுமல்ல, வகாசமஹுமா, சத்தியம் பண்ணி சொன்னான், அல்லாஹுமே சத்தியமாக என்று சொல்லி சொன்னான், இன்னி லக்குமா லமினன் நாஸிஹீன், நான் உங்களுக்கு உபதேசம் உங்களுக்கு நலவு நாடுகிறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்று சத்தியம் பண்ணி வேற சொன்னான். அப்போ அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணத்தினால முஃமின் ஏமாந்து போயிடுவார். அப்போ அவன் சொன்னான், நான் அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், அவங்க ரெண்டு பேருக்கு முன்னே நான் படைக்கப்பட்டவன், அதனால் உங்கள் ரெண்டு பேரை விட நான் அதிகமாக அறிந்திருக்கின்றேன், அதனால் நீங்கள் என்ன பின்பற்றுங்க, நான் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுவேன் என்று அவன் சத்தியம் பண்ணி சொன்னதுனால அவங்க ஏமாந்துட்டாங்க. அப்போ சில உலமாக்கள் சொல்கிறாங்க, மன் ஹதானா பில்லாஹி இன் ஹதானா லஹு, யார் அல்லாஹுடைய பேரை சொல்லி எங்களை ஏமாத்துறாங்களோ நாங்கள் அதுக்கு ஏமாறவும் தயார். அப்படின்னா அல்லாஹுடைய பேரை சொல்லி ஏமாற்றப்படுறது என்பதை நடக்க முடியாத ஒரு செயல். அந்த அல்லாஹுக்காக நாங்கள் ஏமாற தயார், அந்த அளவுக்கு அல்லாஹுடைய அன்பு இருக்கின்ற என்ற விஷயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹுடைய பேரை சொல்லி அவங்களுக்கு அவங்களை சத்தியம் பண்ணி சொன்னதுனால அவங்க ஏமாந்துட்டாங்க.
ஃபதல்லாஹுமா பிகுரூர். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவங்க 2 பேருக்கு முன் அந்த மரத்தை ஏமாற்றி காட்டினான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஏற்கனவே ஞாபகப்படுத்தின மாதிரி அந்த மரம் கோதுமை மரம் என்று சொல்கிறாங்க. இன்னும் சொல்லாங்க வேறு வேறு திராட்சை பேரிச்சம்பழ மரம், இப்படி பல ரிவாயத்தில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் அவசியம் இல்லாத விஷயங்கள். அல்லாஹு தஆலா இந்த மரம் என்று எங்களுக்கு சொல்லித்தரல. ஃபலம்மா தாக்க ஷஜரா, எப்போ அந்த மரத்துடைய பழத்தை அவர்கள் சுவைத்தார்களோ, பதத் லஹுமா சவ்ஆத்துஹுமா, அவர்களுடைய மர்மஸ்தானங்கள் ஒருத்தருக்கு தெரிய தொடங்கிட்டது. அது வரைக்கும் அல்லாஹு தஆலா மறைச்சி வச்சிருந்தான். ஆடையும் சொர்க்கத்துடைய ஆடை மூலமாக அது 2ஐயும் ஒருத்தர் பார்க்க முடியாத மாதிரி எல்லாம் மறைத்து வைத்திருந்தான். எப்போ அந்த மரத்துடைய பழத்தை சாப்பிட்டார்களோ அவனுடைய ஆடை கலண்டுட்டது. வத்தஃபிகா யக்ஸிஃபான் அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா, சொர்க்கத்துடைய மரங்களுடைய இலைகளை வைத்து தன்னுடைய மர்மஸ்தானங்களை அவர்கள் மறைக்க தொடங்கினார்கள். இப்போ அல்லாஹு தஆலா அவர்களை அழைத்தான். வனாதாஹுமா ரப்புஹுமா அலம் அன்ஹக்குமா அன் தில்குமா ஷஜரா, ரப்பு அவர்களை கூப்பிட்டு சொன்னான், அவங்க 2 பேரும் அந்த மரத்தை சாப்பிடக்கூடாது, பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நான் தடுக்கவில்லையா? வகுல்லக்குமா இன்ன ஷைத்தான் லக்குமா அதுவும் முபீன், மேலும் ஷைத்தான் உங்கள் 2 பேருக்கும் விரோதி என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்டான். அப்போ அந்த சொர்க்கத்துடைய மரத்துடைய இலைகளை கொண்டு அவங்க மறைக்க தொடங்கினாங்க. சொல்கிறாங்க அத்தி மரத்துடைய இலைகளை கொண்டு ஒன்றோடு ஒன்று சேர்த்து மறைச்சி கொண்டாங்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பின்னோக்கி சொல்ல தொடங்கினாங்க. அவர் பின்னுக்காகி போய் கொண்டிருக்கும் ஒரு மரத்துடைய கொப்புல மாட்டிக்கொண்டாங்க. தலை அப்படியே மாட்டிக்கொண்டுச்சு. இப்போ அல்லாஹ் தஆலா கேட்டான், ஆதம் என்னை விட்டு நீங்கள் ஓட பார்க்குறீங்களாண்டு. சொன்னால், இல்லையா அல்லாஹ், நான் வெட்கப்பட்டு போகிறேன், உனக்கு நான் மாறு செஞ்சதுனால உனக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொன்ன, ஆதம், நான் உங்களுக்கு சொர்க்கத்தில் எவ்வளோ பெரிய இன்பங்களை நான் தந்திருக்கிறேன், எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஆகமாக்கி இருக்கின்றேன். அப்படியெல்லாம் ஆகமாக்கி இருக்கும்போது இந்த ஒன்று ஹராமாக்கின ஒன்றும் பக்கம் போக வேண்டிய என்ன தேவை உங்களுக்கு இருந்துச்சு? அப்போ உலகத்தில் அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்கள் ஹலாலாக ஆக்கி ஹராமாக ஆக்கின ஒரு சில விஷயங்கள். அப்போ அதன் பக்கம் போகிற மக்களை பார்த்து கூட இந்த கேள்வி வரும். இப்போ அல்லாஹ் தஆலா கேட்குறான், உங்களுக்கு நான் இவ்வளோ விஷயங்களை ஹலாலாக்கி தந்து ஒரே ஒரு மரத்தை தான் நான் தடுத்திருந்தேன், அதன் பக்கம் எதுக்கு போனீங்க? ஆனால் அரபில் சொல்லுவாங்க, அல் இன்சான் ஹரீஸும் ஃபீமா முனி அலஹு, மனிதன் எதை விட்டு தடுக்கப்படுகின்றான் அதன் பக்கம் போகிறதுக்கு மனிதனுக்கு ஆசை உண்டாகிறது. இது மனிதனுடைய தன்மை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல் மனிதன், அவங்கள்ட்ட அந்த தன்மை இருந்துச்சு. இப்போ அவங்க சொன்னாங்க, யா ரப்பி, நிச்சயமாக நீ எனக்கு நிறைய இன்பங்களை தந்திருக்கின்றாய், இருந்தாலும் நான் நினைக்கலையா அவனுடைய கண்ணியத்துமே சத்தியமாக உன்னுடைய பெயரை சொல்லி சத்தியம் பண்ணி பொய் சொல்வான் என்று நினச்சி கூட பார்க்கல. இவன் உன்னுடைய பெயரை சொல்லி எங்களுக்கு உபதேசம் செஞ்சான். வகாசமுஹுமா இன்னி லக்குமா நமின நாசிஹீன், அல்லாஹ்வே சத்தியமாக நான் உங்களுக்கு நலவ நாடி சொல்லுகிறேன் என்று சொன்னான். அதனால் உன்னுடைய பெயரை சொன்னத்தினால நான் ஏமாந்து போனேன் என்று சொன்னாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், என்னுடைய கண்ணியத்துமே சத்தியமாக உங்களை நான் பூமிக்கு அனுப்புவேன். பூமி போனது பிறகு வாழ்க்கை சிரமமாகவே ஆகிவிடும். இப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், யாதம், இப்போ நீங்கள் சொர்க்கத்தில் இன்பமாக லேசாக சாப்பிட்டு கொண்டிருந்தீங்க கஷ்டப்படாமல். இப்போ நான் உங்கள் உலகத்துக்கு அனுப்புகிறேன். உலகத்திலிருந்து நீங்கள் 2 பேரும் போங்க, உலகத்துக்கு போங்க, சொர்க்கத்தை விட்டு வெளியாகுங்க. உலகத்தில் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் இப்போ சமைச்சு சாப்பிடணும். இப்போ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இரும்பால் ஆயுதங்கள் செய்கிற முறையெல்லாம் படித்து கொடுத்தான். இதே மாதிரி விவசாயம் செய்யக்கூடிய முறையும் எல்லாம் சொல்லி கொடுத்து விவசாயம் செய்யும்படி ஏவினான். இப்போ இவங்க பூமியை உழுது விவசாயம் செஞ்சாங்க. விவசாயம் செஞ்சு பூமியை உழுது அதில் நட்டு, அதுக்கு பிறகு நீர் பாய்ச்சி, பிறகு அறுவடை காலம் வந்தது, பிறகு அறுவடை செஞ்சு, பிறகு அதை சுத்தம் செஞ்சு அதிலிருந்து தானியங்களை வேறையாக்கி, பிறகு மா அரைச்சி மா பிணைஞ்சி ரொட்டி சுட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது. சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஃபகுலா மின்ஹா ஹைஸு ஷிஅ்துமா ரகதன், இங்கே வேண்டிய மாதிரி கஷ்டம் இல்லாமல் சாப்பிடுங்க நல்லா அவங்களுக்கு கொடுத்துருந்தான். ஆனால் அங்கே சொர்க்கத்தில் அவங்க அல்லாஹ்வுடைய அந்த தடுக்கப்பட்ட பழத்தை சாப்பிட்டதுனால
உலகத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டிய இடமெல்லாம் உண்டாக்கினான். இப்போ சொர்க்கத்தில் அவங்க அந்த அல்லாஹ்க்கு மாறு செஞ்ச உடனே ஆடை கலைஞ்சுது. அதுக்கு பிறகு அவங்க தன்னுடைய மர்மஸ்தானங்களை அவங்க என்ன செஞ்சாங்க, சொர்க்கத்துடைய இலைகளை கொண்டு மறைத்து கொண்டார்கள். அந்த மர இலைகளை கொண்டு மறைத்து கொண்டார்கள். இப்போ அல்லாஹு தாலாக்கு இவங்க மாறு செஞ்சதுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் தௌபா செஞ்சு இஸ்திக்ஃபா செஞ்சால் நின்னை ஏற்றுக்கொள்வாயான்னு கேட்டாங்க. அல்லாஹு தாலா சொன்னான், ஆம், நீங்கள் எவ்வாறு செய்தால் உங்களுடைய பாவத்தை மன்னித்து நான் சொர்க்க நுழைவிப்பேன் என்று அல்லாஹு தாலா சொன்னான். ஆனால் இப்லீஸ் அவ்வாறு கேட்கல. அவன் தௌபா செய்யவும் இல்லை, மாறாக மனித வர்க்கத்தை அழிக்கிறதுக்கு வழிகெடுக்கிறதுக்கு அவகாசம் கேட்டான். 2 பேரும் எதை கேட்டாங்களே கொடுக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பை கேட்டார்கள், அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. ஷைத்தான் மன்னிப்பை கேட்கல, மாறாக சமுதாயத்தை வழிகெடுக்கிற அனுமதியை கேட்டான். உலகம் அழியும் நாளும் வரைக்கும் உலகத்தில் வாழணும், மக்களை வழிகெடுக்கக்கூடிய சக்தியை தான் கேட்டான். அல்லாஹ் அவனுக்கு அதை கொடுத்தான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்போ அந்த மரத்துடைய பழத்தை சாப்பிட்டாங்களோ, இப்போ அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, அல்லாஹு தஆலா கேட்டான், லிமா அக்கல்த மின ஷஜரத்தில்லத்தி நஹைதுக அன்ஹா, எந்த மரத்துடைய பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நான் தடுத்திருந்தேனோ அதை நீங்கள் ஏன் சாப்பிட்டீங்கன்னு அல்லாஹ் கேட்டான். அவங்க சொன்னால், ஹவ்வா அமரத்னி, ஹவ்வா தான் எனக்கு அவ்வாறு ஏவினாள், ஹவ்வா தான் சொன்னால் இதை சாப்பிடுவோம். இப்போ அல்லாஹு தாலா சொன்னான், அப்படியா, ஹவ்வாவா காரணம்? அல்லாஹ்க்கு தெரியும். இனி அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், அவளுக்கு தண்டனையாக குழந்தையை சுமக்கும் பொழுது சிரமம் ஏற்படும், கஷ்டப்படணும். இதே மாதிரி குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுதும் கஷ்டத்தோடு தான் குழந்தையை பிறக்கணும் என்று அல்லாஹு தாலா ஹவ்வாவுக்கு தண்டனை அளித்தான். அந்த நேரத்தில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழுதாங்க. இப்போ அல்லாஹு தஆலா அவங்க சொல்லப்பட்டது, உனக்கும் உன்னுடைய பொம்பளை பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒப்பாரி அழுகக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்க முடியும். அதனால பெண்கள் எதுக்கு எடுத்தாலும் அழுது கண்ணீர் வடிப்பாங்க என்று ஆரம்பித்து வச்சது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இதே மாதிரி அவங்க பெண்களுக்கு மத்தியில் அந்த அழுகை எதுக்கு எடுத்தாலும் ஒப்பாரி வைக்கிறது, கண்ணீர் வடிக்கிறது அவங்களுடைய தன்மையாக மாற்றப்பட்டது. இதே மாதிரி பெண்கள் குழந்தை சுமக்கும் பொழுது கஷ்டப்படுறாங்க, இதே மாதிரி பெற்றெடுக்கும் பொழுது சிரமத்தோடு பெற்றெடுக்கிறாங்க. ஹைர், அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க. காலா ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். யா அல்லாஹ், நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செய்து கொண்டோம், நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம். உனக்கு மாறு செய்வது மூலமாக நீ மட்டும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால், எங்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்றால் நாங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவோம் என்று துவா செய்தார்கள். அல்லாஹு தஆலா சூரா பக்ரால கூட சொல்றான், ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார்கள், அதை கொண்டு துவா செய்தார்கள், அல்லாஹுடைய பாவத்தை மன்னித்தான். அப்போ அந்த வார்த்தைகள் தான் இது, யா அல்லாஹ் ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். இந்த துவா மூலமாக அல்லாஹுடைய பாவங்களை மன்னித்தான். இதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொன்னான், கால ஹபிது பஅதுக்கும் லிபாதின் அது, நீங்கள் எல்லாரும் சிலருக்கு சிலர் விரோதிகளாக இருக்கும் நிலைமையில் இங்கிருந்து வெளியாகுங்கன்னு அல்லாஹு தஆலா சொன்னான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இப்லீஸ் இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு விரோதிகளாக இருக்கும் நிலைமையில். அப்படின்டா இப்லீஸும் ஆதம் தான் இங்கே மெயின். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு விரோதியாக இருக்கும் நிலைமையில் இங்கிருந்து வெளியாகுங்கள். வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர், நீங்கள் உலகத்தில் கொஞ்சம் காலம் நீங்கள் வாழ்வீர்கள், உலகத்தில் தங்குவீர்கள். வமதாஉன் இலா ஹீன், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இன்பம் அனுபவிப்பீர்கள். இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு நியமிக்கப்பட்ட மௌத்துடைய காலம் வரும் வரைக்கும் ஒவ்வொருத்தர் எங்கெங்கே வசிப்பாங்க, எங்கே இருப்பாங்க என்ற நியமனம் இருக்கின்றது. அந்த இடத்துல மக்கள் வசிப்பார்கள். அதுக்கு பிறகு எங்கே மௌத்தாகணுமோ அங்கே அடக்கப்படுவார்கள். முஸ்தகர்ன்னு சொன்னால் சில உலமாக்கள் சொல்கிறாங்க கபர். ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே அடக்கப்பட வேண்டிய கபர் ஒன்று இருக்கின்றது, அந்த இடத்துல அவர்கள் அடக்கப்படுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிற மாதிரி இன்னொரு இடத்துல கால ஃபீஹா தஹ்யவுன், இந்த ஆயத்திலே அல்லாஹ் அடுத்துன்னு சொல்கின்றான், கால ஃபீஹா தஹ்யவுன், நீங்கள் அங்கே தான் வாழ்வீர்கள், வஃபீஹா தமூத்துன், அங்கே தான் மௌத்தாகுவீர்கள், வமின்ஹா துஹ்ரஜூன், அங்கிருந்து நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், மின்ஹா ஹலக்னாக்கும், அந்த மண்ணிலிருந்து உங்களை படைத்தோம், வஃபீஹா நுஈதுக்கும்,
திரும்ப நாங்கள் அங்கே உங்களை கொண்டு போய் சேர்ப்போம். வமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்துன் உஹ்ரா, அதுக்கு பிறகு அதிலிருந்து திருப்ப நாங்கள் உங்களை எழுப்புவோம், வெளியாக்குவோம். அல்லாஹு தாலா மனித வர்க்கத்துக்கு அல்லாஹு தாலா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தை இடமாக ஆக்கியிருக்கின்றான். இதே மாதிரி அவங்க இங்கே வாழ்வார்கள், இங்கே மௌத்தாகுவார்கள், அங்கே அவருடைய கபர்கள் அமையும். அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா கியாமத்து நாளையில் இந்த பூமியிலிருந்தே அல்லாஹ் எழுப்புவான். இந்த பூமியிலிருந்து அவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சவ்ஆத்திக்கும் வரீஷா, ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு நாம் ஆடையை இறக்கியிருக்கின்றோம். யுவாரி சவ்ஆத்திக்கும், உங்களுடைய அவுரத்துகளை மர்மஸ்தானங்களை மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். வரீஷா, அலங்காரமாகவும் இருக்கும். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான் என்றால், அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆடையை ஒரு நியமத்தாக அளித்திருக்கின்றான். ஆடை மூலமாக மறைக்க வேண்டிய பகுதிகள், அவுரத்துகள் மறைக்கப்பட வேண்டும். இதே மாதிரி அலங்காரமாக உடலுக்கு அழகாகவும் ஆடை இருக்கும். முதலாவது விஷயம் அவுரத்தை மறைக்கிறது என்பது கட்டாயமானது. இரண்டாவது அலங்காரமாக இருக்குது என்பது இது பூர்த்திக்காக வேண்டி மேலதிகமான ஒன்று. அப்போ இதையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய புறத்தில் நியமத்தாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஹதீஸில் வருது, ஒரு தடவை அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு புதிய ஒரு ஆடை உடுத்தாங்க. ஆடை உடுத்து அணிஞ்சதுக்கு பிறகு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி மா உவாரி பிஹி அவுரத்தி, அல்லாஹுக்கு எல்லா புகழும், இந்த ஆடையை என்னுடைய மர்மஸ்தானத்தை அவுரத்தை மறைக்கும் விதத்தில் எனக்கு ஆடையாக அல்லாஹ் தந்தானோ அவனுக்கு எல்லா புகழும். வதஜம்மல் பிஹி ஃபி ஹயாத்தி, என்னுடைய வாழ்நாளில் எனக்கு ஒரு அலங்காரமாக ஆக்கி தந்தானே, அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் என்று துஆ செய்தார்கள். அதுக்கு பிறகு சொன்னாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றதை கேட்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய ஒரு ஆடை அணிந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த ஆடை அணிந்ததுக்கு பிறகு இந்த துவாவை ஓதினார்கள். அதுக்கு பிறகு யார் இவ்வாறு செஞ்சுட்டு புதிய ஆடை அணிந்துட்டு இந்த துவாவை ஓதிட்டு அதுக்கு பிறகு பழைய ஆடையை சதக்கா கொடுத்தால் அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்பார். உயிரோடு இருக்கும்போதும் இருப்பார், மௌத்தாகினால் அந்த ஆடை இருக்கும் வரைக்கும் அவர் அல்லாஹுடைய பாதையில் இருப்பார். அப்போ புது ஆடை அணிஞ்சிட்டா பழைய ஆடை சதக்கா செய்து விட வேண்டும். மேலதிகமான ஆடைகளை சதக்கா செய்யணும். அதன் மூலமாக அந்த ஆடை இருக்கும் காலமெல்லாம் அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருப்பார். இது முஸ்னத் அஹ்மத், திர்மிதி, இப்னு மாஜா போன்ற கிதாபுகளை பதிவு செய்யப்பட்டிருக்குது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலிபாசு தக்வா தாலிக ஹைர், தக்வாவுடைய ஆடை இருக்கின்றதே அது மிக சிறந்தது. தக்வாவுடைய ஆடை மிக சிறந்தது. தக்வாவுடைய ஆடை என்று சொன்னால் இதில் முஃபஸ்ஸிரீன்களுடைய பல கருத்துக்கள் இருக்குது. அதில் ஒன்று முத்தகீன்கள் அணியக்கூடிய ஆடை இருக்கின்றது. அப்படின்னா சுன்னத்தான ஆடை பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின பிரகாரம் தக்வாதார்கள் அணியக்கூடிய ஆடை அது மிக சிறந்தது. இன்னொரு கருத்து லிபாசு தக்வானா ஈமானுடைய ஆடை, அது அப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட சுன்னத்தான ஆடை. அடுத்து இன்னொரு கருத்து லிபாசு தக்வானா ஈமானுக்கும் சொல்லப்படும், அமலே சாலிஹுக்கும் சொல்லப்படும். அப்படின்னா நல்ல அமல் செய்கிறது, ஈமான் கொள்வது, இது சிறந்தது. இன்னொரு கருத்து தக்வானா ஹஷ்யத்துல் அல்லாஹ்வுடைய பயப்படுறது, அல்லாஹ்வுடைய பயத்தை தன்னுடைய ஆடையாக அணிந்து கொள்வது. அல்லாஹ்வுடைய பயம் எல்லா நேரமும் எப்படி ஆடை உடம்பில் இருக்கும், அது மாதிரி அல்லாஹ்வுடைய பயமும் எல்லா சந்தர்ப்பத்தில் இருக்கிறது மிக சிறந்தது. எல்லா அர்த்தங்களும் கிட்டத்தட்ட ஒன்று தான், பெரிய வித்தியாசம் ஒன்று இல்லை. ஹைர். அடுத்தது உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அவங்களை நான் கண்டேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்களை கண்டேன். அவங்க மிம்பரில் ரசூலுடைய மிம்பர் மீது ஒரு நின்றாங்க. அவங்களோட மீது ஒரு ஆடை இருந்தது. அதில் அவங்களுடைய பட்டன்கள் சில திறந்தும் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நாய்களை கொல்லும்படியும் அவங்க அந்த பயானில் சொல்லி கொண்டிருந்தாங்க. இதே மாதிரி புறாக்களை கொண்டு விளையாடுவதையும் தடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த நேரம் சொன்னாங்க, யா யுஹன்னா சித்தகுல்லாஹ ஃபி ஹாதிஹி ஸராயிர், இந்த ரகசியமான விஷயங்களின் மீது உள்ரங்கத்துடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லதை நான் கேட்டிருக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்மா யாருடைய கையில் இருக்கிற அவன் மீது சத்தியமாக யாராவது ஒரு விஷயத்தை ரகசியமான தவறுகளை செய்து மறைத்து விடுகின்றார் அல்லாஹு தஆலா அதனுடைய ஆடையை அவருக்கு பகிரங்கமாக அணிவிப்பான்.
தவறுண்டா அது பகிரங்கமாக அல்லாஹ் ஆக்கிடுவான், நலவுண்டாலும் அதுக்குள்ள கூலியும் பகிரங்கம் அல்லாஹ் தருவான். அப்போ இது உலகத்திலன்னு வைக்கலாம், அல்ல மறுமையிலிருந்தும் வைத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதன் தவறை செய்து அதை தௌபா செய்யாமல் மறைமுகமாக வைத்திருந்தால் அல்லாஹு தஆலா அதனுடைய தண்டனை பகிரங்கமாக மறுமையில் கொடுப்பான். செஞ்ச நலவை ரகசியமாக செஞ்சிருந்தாலும் கூலி அல்லாஹு தஆலா பகிரங்கமாக அல்லாஹ் கொடுப்பான். அதுக்கு பிறகு இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள், வரீஷன் வலிபாசு தக்வா தாலிக்கு ஹைர். அதுக்கு பிறகு தாலிக்கு மின் ஆயாத்தில்லாஹி லஅல்லஹும் யذكرون. இது இந்த ஆடைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் இருந்தது உள்ளது, இவைகளை நாங்கள் சொல்லது அவர்கள் புத்தி பெறுவதற்காக வேண்டி. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா பனி ஆதம லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தானு கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா. ஆதமுடைய சந்ததியினரே, ஷைத்தான் உங்களை ஃபித்னாக்களில் குழப்பத்தில் போட வேண்டாம். எவ்வாறு உங்களுடைய பெற்றோரை தாய் தந்தரை, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கினானோ, யன்ஸி அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா சவ்ஆத்திஹுமா, அவங்களுடைய ஆடையை கலட்டினான். அப்படின்னா அல்லாஹ்க்கு மாறு செஞ்சதுனால அவருடைய சொர்க்கத்துடைய கண்ணியமான ஆடை கலட்டப்பட்டது, அதன் மூலமாக அவருடைய அவுரத்துகள் வெளியானது. இதே மாதிரி உங்களையும் அவன் ஏமாற்றி தவறான வழியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். இன்னஹு யராக்கும் ஹுவ கபீலுஹு, ஏனென்றால் அவனும் அவனுடைய கூட்டத்தினரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மின் ஹைஸு லா தரவுனஹும், உங்களுக்கு பார்க்கல அவர்களை, ஆனால் அவங்க உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னா ஜஅல்னா ஷயாத்தீன அவுலியா லில்லதீன லா யுமினூன், யார் ஈமான் கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஷைத்தான்களை நாம் தோழர்களாக ஆக்கியிருக்கின்றோம். இப்போ இதில் அல்லாஹு தஆலா இப்லீஸும் அவனுடைய கூட்டத்தாரும் பகிரங்கமான விரோதிகள், பழைய விரோதம் அவர்கள்ட்ட இன்னும் இருக்கின்றது. அவர்களும் ஆதமுடைய மக்களுக்கு விரோதிகளாக இருக்கின்றார்கள். எனவே எல்லா சந்தர்ப்பத்திலையும் எவ்வாறு அவங்களுடைய தந்தையை வழிகெடுத்து சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினானோ, இன்பம் பெறக்கூடிய உயர்ந்த இடத்திலிருந்து சிரமப்படக்கூடிய உலகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தானோ, இதே மாதிரி அவருடைய சந்ததியினரையும் அவனும் அவனுடைய தோழர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள், அவர்களை வழிகெடுத்து நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், அஃபதத்தஹிதூனஹு வ ذُرِّيَّتَهُ அவுலியா மின் தூனி, என்ன விட்டு போட்டு ஷைத்தானையும் அவனுடைய சந்ததியினரையும் உங்களுடைய தோழர்களாக எடுத்துக்கொள்கின்றீர்களா, வஹும் லக்கும் அது, அவர்கள் உங்களுடைய விரோதிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்கள் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்தை சொல்லி எங்களுக்கு ஒரு படிப்பு நல்லா காட்டிருக்கின்றான். ஷைத்தான் எங்களுடைய விரோதி, உண்மையான விரோதி அவன்தான். ரகசியமான விரோதிகள் எல்லா சந்தர்ப்பத்திலும் வழிகெடுக்கக்கூடியவங்க. ஆனால் அவனை பற்றி சொல்கிறான், அதுவும் முபீன், பகிரங்கமான விரோதி என்று. அவனோட விரோதமாகவே நடந்து கொள்ளும்படி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கும் அந்த ஷைத்தான விரோதியாக எடுத்து அவனுக்கு வெளிப்படாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக